வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், சில்லி சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள். வாழைக்காய் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைக்காய் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். சில்லி சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். கடாய் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாழைக்காயும் எடுத்து அதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே எல்லா வாழைக்காயும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த வாழைக்காய் வறுவலை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பெரிய கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன். அதை சூடான சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அரை கப் ஆறின பால் எடுத்திருக்கேன். அதையும் அது கூடயே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம்.
கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த தாளிப்பு தயிர் சாதத்து கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டான வாழைக்காய் வறுவலும் தயிர் சாதமும் ரெடி.